விஜயண்ணா ரொம்ப மோசமா போயினுக்குதுண்ணா நிலைமை. ஏற்கனவே அவன் கழுவி கழுவி ஊத்தினுக்குறான். இந்த கரண்ட் பில்லு 200 யூனிட் தரன்ட்டு அதுலயே ஒரு செக் வச்சு மோசம் பண்ண, அதுக்கே கழுவி ஊத்துறதுன்னு அடங்கல. சரி, இந்த பெண் பாதுகாப்புக்கு இந்த சிறப்பு பெண்கள் படை, சிங்கப்பெண் படைன்னு ஏதோ ஒண்ணு போட்ட, அது போட்டதுல இருந்து தான் அதிகமா நடக்குது. என்னன்னே தெரியல. உனக்கு நேரம் சரியில்லையா, இல்ல தமிழ்நாட்டுக்கு நேரம் சரியில்லையான்னு தெரியல. உன்னை யாருன்னா இப்ப இந்த பயிர்கடன் தள்ளுபடின்னு கேட்டது? அதான் காசு இல்லைன்னு முன்னாடியே சொல்லிட்டு கொஞ்ச நாள் பொறுங்கன்னு சொன்னேன்ல. நாங்க தான் பொறுக்குறோம்ல. கொஞ்ச நாள் விட்டு காசு வந்த உடனே சொன்ன மாரி எல்லாருக்கும் தள்ளுபடி பண்ணிட்டு போயா. அதுலயா நீ போய் போர்ச்சரி பண்ணிட்டு பாதி தள்ளுறான் பாதி இல்லன்னு எதுக்கு அந்த வேலை? உடனே யாருன்னு அப்ப கேட்டாங்க. நீ பயிர்கடனே தள்ளுபடியே பண்ணலன்னா கூட விட்டுருனா, அது யாருமே போய் கேட்டிருக்க மாட்டாங்க. நீ வேணும்னே பண்ற, எனக்கு நல்லா தெரியுது. அதாவது ஒட்டுமொத்த முட்டாள் தேர்ந்தெடுக்கிற முடிவும் ஒரு புத்திசாலி தேர்ந்தெடுக்கிற முடிவும் ஒன்னாகாது. முட்டாள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தனா அது சரியா இருக்காதுன்றத ப்ரூவ் பண்ணிட்டோம். தற்கூரிங்க எல்லாம் சேர்ந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். ஆனா உன்னை சிஎம் ஆக்கிறதுக்கு ரொம்ப இப்பயே வருத்தப்பட வச்சிருந்தா, எனக்கு அதெல்லாம் கூட விட்டுருந்தா. நீ எது வேணா பண்ணு, எது வேணா பண்ணாத போயிட்ட. தயவு செய்து இந்த கோட்டை மட்டும் கைட்டி போட்டுருந்தா. அந்த கோட்டு போட்டதுல இருந்து உனக்கு நேரமே சரியில்லைண்ணா. திருச்சாக்கூடலாம் வேட்டு சட்டையில போறல்ல, ஒரு வேட்டு சட்டை கட்டினோம். அப்பதானே வெளியில வர தோணும். அடிக்கிற வெயில கோட்டு மாட்டின்னு சுத்துறா, எப்படி வெளியே வருவ? நீ வெளியே வரக்கூடாது, வேணுனே கோட்டு போட்டுன்னு சுத்துற. இது அவனுக்குமே புரிய மாட்டேது. காசு இல்லைன்னு சொல்லிட்டேன், நாங்க கம்முனருன்னு சொல்லிட்டேன். கம்முன்னு தான் இருக்கிறேன். திரும்பி திரும்பி நோண்டிக்கினே இருக்கிற, போய் குத்திக்கினே இருக்கிற. ஒரே மாசம் ப்ரூவ் பண்ணிட்ட. நீ வேற தப்பான ஆளை தேர்ந்தெடுத்துட்டுன்னு ரொம்ப ஃபீலிங்ல இருக்கிறனா.